செவுத்துல இருக்கும் பள்ளி கெத்தா ஜெயிச்சிருக்காங்க டெல்லி அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட கழுத தெரிஞ்சு கட்டெருமான கதையா பஞ்சாபுக்கு எவங்க என்ன பிடிச்சோ தெரியல. கிட்டத்தட்ட கடைசி 4 மேட்சுங்களா சொதப்புன்னு சொதப்பிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் டெல்லியும் பார்த்தா அவங்களையும் குறை சொல்ல முடியாது. அதாவது பார்த்தா ஜெயிக்கிறதும் தோக்குது மாதிரி மிஸ் மேட்சாவே போயிட்டு இருந்து எப்படியோ ஒரு வழியா ஜெயிச்சிட்டாங்க. நல்ல சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ். அதே மாதிரி நம்மளுடைய மாதவ் திவாரி திடீர்னு ஒரு கேமியோ, அசுதோஷ் சர்மாவோட கேமியோ, இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு போக்கத்தனமான வெறித்தனமான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட சொல்லலாம். கிட்டத்தட்ட டெல்லி வந்து அவங்களுடைய அந்த பிளே ஆஃப் கண்டென்ட்ஸை இன்னும் ஸ்ட்ராங்கா ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பஞ்சாப் வந்து பாத்தீங்கன்னா கடைசி 4 மேட்சோடைய அந்த மொமெண்டம் லூஸ்னால எப்படி வந்து இவங்க வந்து திரும்ப அதை பக்லப் பண்ணி திரும்ப இது பண்ணி வர போறாங்கன்னு தெரியல. ஒரு பக்கம் பஞ்சாப் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான டீம், அப்படியே கடப்பார அடிச்சு தும்சம் பண்ண போற டீம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்பட்டாலும் கூட கடைசி 4 மேட்ச் அவங்க பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப 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 பிலோ பாரா தான் இருந்திருக்கு. இதையும் ரெக்டிஃபை பண்ணி பஞ்சாப் வந்து பிளே ஆஃப்ஸ் இருப்பாங்களா? ஏன்னா வந்து இதையும் வரப்போற வாரங்கள் பார்த்தீங்கன்னா செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போது கிட்டத்தட்ட எல்லா டீமும் அடிச்சு மோதிக்க போறாங்க அந்த ஸ்பாட்டுக்குங்கிறதுனால இனி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத